Welcome to the part 9 of digestion and absorption. So part 8 வரைக்கும் நம்ம we looked on with the carbohydrate digestion and protein digestion வரைக்கும் பார்த்துட்டோம். So in this video we will be looking with the fat digestion and absorption. Fat and absorption இதில் பார்ப்போம். So fat digestion. So as we take, so buccal cavity no fat digestion. So buccal cavity அப்போ என்ன நடக்குது? All together buccal cavity வெறும் carbohydrate மட்டும்தான். So digestion is happening there. So, a protein no and fat also no. Right. Stomach as we already discussed நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டொமக்கில் தான் இந்த பெப்சினோஜன் வந்து என்னவாக மாறுது, பெப்சினா மாறுது, பெப்சினா மாறுதுன்னு பார்த்தோம். இந்த பெப்சின் வந்து ப்ரோட்டீனை இட்ஸ் கன்வெர்ட்டட் டு பெப்டோன்ஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேட் எடுத்துட்டிங்கன்னா you have a gastric lipase. So gastric lipase, gastric amylase ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ you have a gastric lipase. ஸோ இந்த gastric lipase என்ன பண்ணுறாங்க, it hydrolyzes very small amount of fat digest பண்ணுறாங்க. very small amount of fat digestion happens in the stomach in the presence of gastric lipase. Once it enter into the small intestine வரும்போது தான் again you have to draw this diagram. Esophagus, your stomachலேருந்து you have a duodenum. So duodenum you have a small intestine இது இருக்கும். Right. இப்போ on here you will be having a liver. So you have a liver here. Duodenumல this place is in the pancreas. இங்கே pancreas இருக்கும். ஸோ லிவர்லேருந்து டக்ட் வரும், pancreas எல்லாம் சேர்ந்து இந்த கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இப்போ தான் இந்த டக்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம பார்க்க போகிறது ஃபேட் டைஜஷன் யார் ஹெல்ப் பண்ணுறா, bile which helping the fat digestionக்கு bile தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ரைட். இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல்லாக மவுத்தில் நோ டைஜஷன் சொல்லிட்டேன். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டொமக்லேயும் there is no digestion, very little. ஸ்னோ சொல்லக்கூடாது, யூ கேன் சே இட் அஸ் லிட்டில் பிகாஸ் த கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் வந்து வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ கம் டவுன், லிவர்லேருந்து வர பைல் இஸ் அ மெயின் கன்வர்ஷன். ஃபேட்டுக்கு இவங்க தான் ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் அன் பைல் விச் கன்வெர்ட்ஸ் ஃபேட் இன்டு ஃபேட் ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எமல்சிஃபிகேஷன். Again this fat droplets என்ன ஆகுது, this process is called emulsification. This process இருக்கு பார்த்தீங்கன்னா, this is called emulsification. This fat droplets என்ன பண்ணுது, in the presence of pancreatic lipase, you have a pancreatic lipase இருக்கு. In the presence of pancreatic lipase, it is converting to the monoglycerides such as fatty acids and glycerols is in monoglycerides. Right. So fatty acids and glycerols is in the monoglycerides. நம்மளுக்கு காம்பவுண்ட் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் வந்துருச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். எப்படி நம்ம இந்த கார்போஹைட்ரேட்டை கடைசியாக குளுக்கோஸாக மாற்றணும், கேலக்டோஸாக மாற்றணும், ஃப்ரக்டோஸாக மாற்றிருப்போம். கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக மாற்றணும், கேலக்டோஸாக மாற்றணும், ஃப்ரக்டோஸாக மாற்றணும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் என்னவாக மாற்றணும், அமினோ ஆசிட்ஸாக மாற்றணும். நடுவில் நம்மளுக்கு கன்வர்ஷன் வந்துச்சு, பெப்டோன்ஸ் வந்துச்சு, ப்ரோட்டியேசஸ் வந்துச்சு, அப்புறம் டைபெப்டைட்ஸ் ஆச்சு. ஆனால் மோனோபெப்டைட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதுதான் என் ப்ராடக்ட் இருந்தால் தான் டைஜஷன் ஆகும். என் ப்ராடக்ட் வரல அப்படின்னா இன்டைஜஷன், அவ்வளோதான். இதில் ஏதாவது இந்த ப்ராசஸ் ஏதாவது பிரேக் ஆகிட்டு ஆச்சுன்னா இன்டைஜஷன், எதர் வாமிட் வந்துடும், மோஸ்ட்லி வாமிட் வந்துடும், இல்லைன்னா ஃபுல் டிசென்ட்ரி வந்துடும். இன்டைஜஷன் அப்சர்வ் ஆகலை. ஃபேட் என்னது, என் ப்ராடக்ட் என்னது, ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ் ஆர் தி என் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேட். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என் அப்சார்ப்ஷன். ஸோ டைஜஷன் வி கம்ப்ளீட்டட் வித் டைஜஷன். ஸோ டைஜஷன் இதோட முடிச்சது. ஸோ டைஜஷன் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்ட் 1 to பார்ட் 8, பார்ட் 9 வரைக்கும் டைஜஷன் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து, டைஜஸ்டிவ் லொக்கேஷன்லேருந்து, எந்தெந்த ஸ்ட்ரக்சர் எங்கெங்கே லொக்கேஷனாக இருக்கிறதுலேருந்து, வாட் ஆர் த கிளான்ஸ், எந்தெந்த கிளான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க முதற்கொண்டு, என்னென்ன கிளான்ஸ் என்னென்ன என்சைம்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன செக்ரேட் பண்ணாங்க, அந்த செக்ரேட் பண்ண என்சைம்ஸ் எப்படி யார் எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க, எங்கெங்கே வச்சு கன்வெர்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்டையர் டைஜஷன் சாப்டர் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் இஸ் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்குது. ஒன் இஸ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்னென்னா, இட் ரெக்வயர்ஸ் அன் ஏடிபி. ஒரு ஏடிபியோட ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இட்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ பாசிவ் டிரான்ஸ்போர்ட் நோ ஏடிபி இஸ் ரெக்வயர்ட். இட் இஸ் அ பியூர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டில் மூவ் ஆச்சு அப்படின்னா that is in the passive transport, high concentration to low concentration. In the case of active transport, low to kuda high pohum because we are using ATP use பண்ணுறோம். and low concentration and kuda high concentration it will go. This is called active transport. First passive transport பார்க்கலாம். So passive transport is nothing but a simple diffusion method.
high concentration, low concentration enter ஆகுது. The small amount of the monosaccharides like glucose, amino acids and some of the electrolytes like chlorides are generally absorbed by simple diffusion. Simple diffusion of high concentration to low concentration la absorb ஆகுது. That is called passive transport. Next is the facilitated transport. Facilitated transport now, you need some the carrier ions. You need some carrier ions. இங்கே பாருங்க you need to absorb this இந்த எதில் facilitated எது absorb பண்ணணும்? fructose தான் facilitated absorb ஆகும். You take a fructose, this fructose என்ன பண்ணும்? It is attached with the sodium. So sodium உள்ளே enter ஆகும், பட் அதோடைய fructose அப்படியே அட்டாச் ஆகிட்டு fructose சேர்ந்து உள்ளே போயிடும். ஒருத்தவங்களோட அப்படியே ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போயிடுவாங்க. சோடியம் தான் ஆக்சுவலாக உள்ளே போகுது, பட் fructose will attach with the sodium and while the sodium enters, fructose also enters. So this kind of transport is called facilitated transport. Active transport you need an ATP, energy வேணும், கண்டிப்பாக எனர்ஜி வேணும். that is called fructose. fructose தான் இந்த வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். and some of the amino acids. Amino acids because amino acids எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் போகும், ஆக்டிவ்லேயும் போகும், பாசிவ்லேயும் போகும், ஃபெசிலிட்டேட் போகும். ஏன்னா பிகாஸ் யூ ஹேவ் an ஸோ 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் அதில் போகும், ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் ஃபெசிலிட்டேட்டரில் போகும், ஒரு சிலது வந்து ஆக்டிவில் போகும். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லா குரூப்லேயும் வந்துடும். ஸ்பெஷலாக இருக்கிறது ஃப்ரக்டோஸ் மட்டும் தான். ஃப்ரக்டோஸ் இஸ் a facilitated transport. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லேயும் like amino acids, some of the monosaccharides like glucose, electrolyte like a sodium or reabsorbed into the blood by active transport. இதுக்கு வந்து you need an excess you need excess ATP வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு ATP வேணும். இப்போ இன்கேஸ் ஆஃப் பாசிவ்ல நமக்கு எதுவுமே ATP எதுவுமே தேவைப்படாது. இதுக்கு வந்து you need an ATP for the support. That is called active transport. Fat absorption மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், entirely டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் fat absorption. I will show the diagram. இந்த fat absorption மட்டும் பாருங்கள். You have in the large lipid that is called fat, right? என்னது? It's mixing with the salt. இதோட mixing with the bile. So bile ஓட பண்ணதுக்கப்புறம் it is converting to fat droplets. குட்டி குட்டி droplets convert ஆகிட்டாங்க. That is nothing but the fat droplets convert ஆகிட்டாங்க. This fat droplet is called the Mitchells. அதை வந்து Mitchells சொல்லுவாங்க. So fat is converting to fat droplet. This fat droplet is called Mitchells. The fat droplets in the presence of pancreatic lipase, in the already full digestion le paathirom. In the presence of pancreatic lipase, it's converted into fatty acids and glycerols. The fatty acids and glycerols enters into the villi. This is villi. Villi kulla enter ஆகுது. Enter ஆனதுக்கு அப்புறம் you have an endoplasmic reticulum inside the villi. And the endoplasmic reticulum kulla enter ஆயிட்டு it forms chylomicrons. Formation of the chylomicrons. Endoplasmic reticulum kulla it forms as in chylomicrons. இது மாதிரி chylomicrons form ஆகும். இந்த chylomicrons endoplasmic reticulumலேருந்து வெளியே வந்துடும். exocytosis of chylomicrons. endoplasmic reticulumலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் then it enters into the lymphatic vessels. lymphatic vessels blood vesselsக்குள்ளே அப்படியே போயிடும். ஸோ ஃபேட்டோட அப்சார்ப்ஷன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஃபேட் வந்து ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாறுறாங்க. தட் இஸ் கால்ட் மிச்சல் சொல்கிறோம். எப்படி மாறுறாங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பைல் சால்ட்ஸ் மூலிமா ஃபேட் ட்ராப்லெட்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஃபேட் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் pancreatic lipase it is converting to fatty acids and glycerols மாறிட்டாங்க. This glycerols enters into the endoplasmic reticulum. endoplasmic reticulumக்குள்ளே போயிட்டு it formation of chylomicrons, குட்டி குட்டி chylomicrons மாறிட்டாங்க. This chylomicrons enters into the lymphatic vessels, lymphatic blood vessels குள்ளே enter ஆகிட்டாங்க. Right. So this all the notes of it. அதே தான் இங்கே I given up as a full notes மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதுக்கு மட்டும் ஃபேட்டுக்கு மட்டும் இப்படி இருக்குது? பிகாஸ் this is insoluble in water, cannot be absorbed directly. இங்கே பாருங்கள், the fatty acids and glycerols are insoluble in water, so they cannot be absorbed directly from the lumen of intestine. intestine direct எடுக்க முடியாது. we need some conversion. ஸோ அந்த கன்வர்ஷன் தான் this Mitchells to chylomicrons. ஸோ chylomicronsலேருந்து it enter into the lymphatic vessels. If you want, just you copy down the notes for your further reference. Next is the large intestine. So large intestine பற்றி நம்ம structures already பார்த்துட்டோம். The whole length is around 1.5 meters. Ascending colon, transverse colon, descending colon, sigmoid colon, rectum, anus பார்த்துட்டோம். So no significant digestion activity இருக்காது, பட் அப்சார்ப்ஷன் நடக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், waters, absorption of water is a very important thing happening up in the large intestine. ஸோ அதுதான் காலையில் ஏஞ்சோன்னா தண்ணி குடிக்க சொல்லுவாங்க வெறும் வயிற்றில்.
right? So that the water will get absorbed. So in the fecal content எல்லாமே get loosened. இதுக்கெல்லாமே flow the entire mucus கம்மியாக இருந்தால் கூட so all will have a mucus and the flow வந்து கம்ப்ளீட்டாக eject ஆயிடும். So that's a water, it get absorbed in the large intestine, and certain minerals and certain drugs it get absorbed in the large intestine. Secretion of mucus which helps in the adhering waste, and the waste லாம் பண்ணுறதுக்கு mucus you need up to spend பண்ணுறதுக்கு. ஓகே, இலியோசிக்கல் வால் இந்த எங்கே பிரச்சனை வரலான்னு கேட்டிங்கன்னா இலியோசிக்கல் வால் இந்த இலியத்துக்கும் சீக்கலுக்கும். ஸோ திஸ் இஸ் அன் இலியல் ரைட், திஸ் இஸ் இலியம் அண்ட் திஸ் இஸ் அ சீக்கம். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கும், that is called இலியோசிக்கல் வால். The main function is it prevent the backflow of feces. So fecal matter once உள்ளே போயிடுச்சுன்னா it should not go back, ரிவர்ஸில் போகக்கூடாது. ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இதெல்லாம் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் தேர், இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ the fecal matter should not go back, ஒன் வே தான் இருக்கணும். fecal matter have to go in a only one way, it should not reverse back, ரிவர்ஸ் வரக்கூடாது. Right, that is the role of the ileocecal valve. ஸோ ஆல் டுகெதர் சம்மரி எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் கேவிட்டியில் கூட அப்சர்வ் ஆகுமா சார்? எஸ், ஓரல் கேவிட்டியில் கூட சில அப்சார்ப்ஷன் இருக்குது. ஓரல் கேவிட்டியில் செர்டைன் ட்ரக்ஸ், செர்டைன் த லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஸ்பிரின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக நாக்கு கடியில் வச்சுருவாங்க. இட்ஸ் ஹெல்ப்ஸ் அப் இந்த கேஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ், ரைட்? ஸோ டு ரெடியூஸ் ஏதாவது ஃபுல்லாக கிளாட்டிங் இருந்தால் கூட ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி, ரைட்? தட்ஸ் ரோல் ஆஃப் ஆஸ்பிரின். So certain drugs coming in contact with the mucosa of mouth and the lower side of the tongue are absorbed into the blood capillary linings them. So that is a good example is an aspirin which keep in oral cavity, straight absorption iron. Stomach, alcohol is absorbing in the stomach, your water is absorbing in the stomach, and some of the simple sugars is directly absorbing in the stomach. Small intestine சொல்லவே தேவையில்லை, everything will absorb. Glucose, fructose, galactose, fatty acids, glycerols, amino acids, everything will get absorb in the small intestine. Large intestine la water, certain drugs and certain minerals will absorb in the large intestine. Some of the disorders of digestive system irukku. It might be a chance of a bacteria, edavadhu or bacteria ulla polam, virus, even the COVID-19 coronavirus is entering into the digestive tract la poidu kuda prachana kudukudhu. Some of the parasites like the tapeworm, roundworm, hookworm, threadworm, pinworm ellame which lead to the infection of your digestive system. Diarrhea. So diarrhea on the abnormal frequency of the bowel movement and increases liquidity of fecal content is known as diarrhea. Mainly it reduces absorption of food particle absorption பண்ணுறது கம்மியாயிரும். உங்களுக்கு டிஸார்டர்ஸில் உங்கள் புக்கில் NCERT பேசிஸில் ரொம்ப எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி only one or very few disorders தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ் இந்த கேஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் மட்டும் டிஸார்டர்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் இந்த கேஸ் ஆஃப் ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a deposition of bile pigments. ஸோ நம்ம பாடியில் ஸோ bile pigments will get deposited, exaggeration of the bile pigments because of inflammation. Hepatitis means inflammation of liver. அதுதான் சொல்கிறோம் hepatitis, inflammation of liver which lead to jaundice. ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அந்த பைல் ஃப்ளூயிட்ஸில் அக்குமுலேட் ஆகிரும். மஞ்சக்காமாலை நோய் நம்ம எங்கே தெரியும்? மோஸ்ட்லி நம்ம கையில் தான் தெரியும், தெரியும், இந்த ஃபுல்லாக நகத்தில் தெரியும், கண்ணில் தெரியும். ஸோ இது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஸோ திஸ் பைல் வில் பி ப்ரெசன்ட். ஸோ liver is affected, skin, eyes turn yellow due to the deposition of the bile pigments. அந்த bile pigment deposit ஆகிறதுனால நம்மளுக்கு தெரியும், அது எல்லோ கலரில் தெரியும். எங்கெங்கே வெள்ளையாக இருக்கும் இந்த உள்ளங்கையெல்லாம் பார்த்தோம்னா உள்ளங்கையில் நம்மளுக்கு வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதன் இன்டைஜஷன். அதிகமாக சாப்பிட்டாவோ இல்லைன்னா காரமாக சாப்பிட்டாவோ இல்லை ஓவர் ஈட்டிங் ஆஃப் ஸ்பைசி ஃபுட் பாய்சனிங், ஆங்ஸைட்டி, இன்அடிக்குவேட் என்சைம் செக்ரேஷன், என்சைம் ஏதாவது சஃபிஷியண்டாக செக்ரேட் ஆகனாவோ இட் லீட் டு இன்டைஜஷன். The food is not properly digested leading to feeling of fullness. ஸோ சம் ஆஃப் தி என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கலாம், இல்லை ரொம்ப காரமாக சாப்பிட்ருக்கலாம். இது மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி காரணத்து எல்லாமே will lead to indigestion. So that's the end of this digestion and absorption. So I want you to give feedback first, second comments, எப்படி இது ஓகேவா இல்லையா ஃபீட்பேக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, ஸோ தட் ஐ கேன் ப்ரொசீட் வித் அடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் சாப்டர்லாம். ஜஸ்ட் இட்ஸ் எ ட்ரையல் ஃபார் என்டையர் டைஜஷன் அப்சர்ப்ஷன் ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணேன். ஸோ அடுத்த சாப்டர் கண்டினியூ பண்ணலாமா?
இல்லை இதோட கடைசி சாத்திடலாமா? நெக்ஸ்ட் த கமெண்ட் மெயினாக ஐ வாண்ட் வெதர் த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் ஓகே, யூ ஜஸ்ட் கிவ் மீ. நான் ஸ்பீட் பண்ணுமா, ஸ்லோ பண்ணுமா, இல்லை புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணுமா, எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு தடவை சொல்லுங்கள், உங்களோட சைட்லேருந்து சொல்லுங்கள். And I will rectify the mistakes. Have a good day. See you all.